சாய்ராம், நமஸ்காரம். நாம் மனித ஜென்ம பிறவிகளினுடைய தாக்கம் இந்த மனித பிறவியிலே எப்படி அமையும், இந்த மனித பிறவியிலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நன்மை தீமைகள், சுக துக்கங்கள் எதனால் ஏற்பட்டது, நம்முடைய முந்தைய பிறவிகளிலே எந்த கர்மாவானது இதனை அனுபவிக்க வைக்கிறது என்பதை விரிவாக பார்த்து கொண்டிருந்தோம். இதனுடைய முந்தைய பதிவுகளிலே 4, 5ஆம் பாவங்களை வைத்து சுகஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது அந்த சுகஸ்தானத்தையே எடுத்துக்கொண்டு 4ஆம் பாவத்தை எடுத்துக்கொண்டு நாம் பார்த்தோம். 4ஆம் பாவமானது சகல சுகங்களையும் பற்றி கூறிவிடும். அப்படி இருக்கும்பொழுது நமது சுகமானது முந்தைய வாக்கியங்கள் என்ன கூறுகிறது என்றால், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று கூறுகிறது. ஒருவருக்கு எவ்வளவுதான் பொருட்களும் செல்வங்களும் அதிமிஞ்சி இருந்தாலும் நோய் இருந்தால் அது அந்த செல்வங்களை அனுபவிக்க முடியாமல், அந்த சுகங்களை அனுபவிக்க முடியாமல் தடுத்துவிடும். ஆகையால் நோயற்ற வாழ்வு என்று சொல்லக்கூடிய நமது இந்த பிறவியிலே ஏன் எந்த நோய் நமக்கு இருக்கிறது, எதனால் அது வந்தது, எந்த கர்மா அதை கொண்டு வந்தது என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொண்டு விடலாம். அதற்கு 4ஆம் பாவம் மட்டும் போதாது. 4ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் ருண ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவமும் சேர்த்து நாம் பார்த்தோமானால் நம்முடைய முந்தைய மனித பிறவிகளிலே எந்த தீய கர்மாக்களை செய்ததனால் இந்த உலகிற்கு நம்முடைய கர்மாவால் எது தீங்கு விளைவித்தது என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் இந்த ஜென்மத்திலே நமக்கு வந்திருக்கக்கூடிய நோய்களின் தாக்கம் பற்றி தெரிந்து கொண்டு விடலாம். அப்படியானால் நாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற நோய்கள் எல்லாமே இப்பொழுது நாம் வாங்கி கொண்டு வந்தது அல்ல. அப்போதைக்கு இப்போதே நாம் சொல்லுவோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அப்போது என்பதை நம்முடைய முன் பிறவிகளிலே சரியாக நாம் செய்யவில்லை. நாம் பல தீய கர்மாக்களை செய்திருக்கிறோம். அதனாலேயே நாம் நோய், பிணி இவைகளால் பாதிக்கப்பட்டு உள்ளோம். எந்தெந்த நோய் நமக்கு இப்பொழுது இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதனை 6ஆம் பாவத்தை கொண்டு அளந்து விடலாம். அந்த 6ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களும், அந்த 6ஆம் பாவத்தை பார்க்கின்ற கிரகங்களும், 6ஆம் பாவத்திற்கு உண்டான கிரகமானது எந்த இடத்திலே அமைந்திருக்கிறது, அதனுடைய சேர்க்கைகள் என்ன என்பதை பற்றியும் பார்த்து அதனுடைய தன்மையை 5ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் கொண்டு நாம் துல்லியமாக கணக்கிட்டு நம்முடைய முந்தைய பிறவிகளிலே இந்த செயலை செய்ததால் தான் இப்பொழுது நமக்கு இது வந்திருக்கிறது என்பதை துல்லியமாக தெரிந்து கொண்டு விடலாம். உதாரணத்திற்கு, நாம் நம்முடைய உடலிலே ஒரு காலானது ஊனமாக இருக்கிறது. அதாவது நாம் பார்த்திருக்கிறோம், கால் என்பது உடலிலுள்ள ஒவ்வொரு உறுப்புமே நமக்கு முக்கியம். அதிலும் இந்த கால் பகுதியானது எவ்வளவு முக்கியம் என்றால்
நாம் நினைத்ததை செய்து முடிக்க நாம் ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டிருந்தால் முடியாது. அப்பொழுது அதை செய்து முடிக்க நாம் பல இடங்களுக்கு போக வேண்டி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த காலானது மிக மிக தேவை. நாம் பல பேருக்கு பார்த்திருக்கிறோம் கால் ஊனமாக இருப்பதை. அப்படியானால் இந்த கால் ஊனமானது எதனால் ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு இதனுடைய முந்தைய கர்மா, முன் ஜன்ம கர்மா என்பதையும் ஆராய்ந்து பார்ப்போமானால் நம்முடைய முந்தைய பிறவிகளிலே நாம் யாரையாவது காலால் உதைத்திருப்போம். யாரையாவது என்றால் மனிதர்களை மட்டுமல்ல, உயிரினங்களை கூட காலால் உதைத்திருப்போம். அல்லது ஒருவர் சாப்பிட உட்காரும் பொழுது அல்லது சாப்பாடு பரிமாறும் பொழுது அந்த சாப்பாட்டிலே உப்பில்லை, காரமில்லை என்று பல பேர் அந்த சாப்பாட்டு தட்டை காலால் உதைப்பதை நாம் காண்கிறோம். அந்த மாதிரி செய்திருந்தால் அடுத்த பிறவிகளிலே கால் ஊனமாகத்தான் பிறக்கும். எனவே மக்களே, இந்த பிறவியிலே நாம் கடவுள் கொடுத்திருக்கின்ற எல்லா உறுப்புகளையுமே அதனதன் படைப்புக்கு ஏற்றவாறு நன்மையாகவே செய்து அடுத்த பிறவிக்கு அதை கொண்டு போகாமல் நல்லபடியாக இந்த பிறவியிலேயே நாம் சந்தோஷத்தை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.